ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும் பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்கள் மிதுன ராசினியர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரொம்ப முக்கியமாக கவனிங்க. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சென்ற குரு பகவான் மீண்டும் எப்போ வராரு? 21/12/2025 அன்று மீண்டும் உங்கள் மிதுன ராசிக்கு வந்துடுறார். அதுவரையிலும் இந்த 21/12 இந்த டிசம்பர் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்போ இந்த மாதத்தின் ஒரு 20 தேதிக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு அந்த 2ஆம் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு சிறப்பான பலன். உங்களுக்கு 7/10க்குரியவன், 7/10க்குரியவன். ஆக 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம், 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தானம். அப்போ உங்கள் கணவர் என்றாலும் சரி, உங்களுடைய தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் என்றாலும் சரி, இல்லாட்டி கணவருடைய சொத்துக்கள் வாகன யோகங்கள் என்று சொன்னாலும் சரி, இது எல்லாமே சிறப்பாக நல்ல யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வருமானம், ஏன்னா 10ஆம் தேதி 2ஆம் இடத்திற்கு கூட உங்கள் சொந்த தொழில் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். சொந்த வியாபாரம், சொந்த தொழிலில் பல லட்சங்கள், பல கோடிகள், பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். மிதுனத்துக்கு இது சரியான நேரம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் திரும்ப வரப்போகுது. ஏன்னா 2026 கிரகங்கள்லாம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல, உங்கள் 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்கள் இடத்துக்கு குரு வந்துடுறாரு. 4 கிரகங்கள் போய் சூரியன் எல்லாம் அதை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து இந்த செவ்வாய் ஆகப்பட்ட விருச்சிகத்திலிருந்து 6/12/2025 அன்று செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு போயிடுறார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். சொத்து பிரச்சனைகள்லாம் முடியும். சொத்து பிரச்சனை முடியும். பதவி, அதாவது பதவி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம் இடமாற்றத்துடன் ஏற்படும். கணவனுக்கும் ஏற்படும். சரிங்களா? கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். இன்னும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது இடமாற்றம் உறுதியாக ஏற்படும். பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அடுத்து இந்த புதன் அதே 6/12/2025 அன்று உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 5ஆம் இடத்துல ஒரு 25ஆம் தேதி வரை 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 5ஆம் இடத்தில் இருப்பது பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. வம்சத்திற்கு முன்னேற்றம் தரக்கூடியது. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய வம்சங்கள் விருத்தியாகக்கூடிய ஸ்தானம், அதிர்ஷ்டம் பெறுகின்ற ஸ்தானம், வியாபாரத்தில் முன்னேறம் பெறுகின்ற ஸ்தானம், எல்லாவித முன்னேற்றங்களும் சிறப்பான முன்னேற்றம், பூர்வீக சொத்து, பிள்ளைகளுடைய முயற்சிகள், பிள்ளைகளுக்கான முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு இடம். புரிஞ்சுட்டிங்களா? 5ஆம் இடம், 5ஆம் இடம் நல்ல ஒரு சிறந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரி, அங்கேருந்து கொஞ்ச நாள் தான் இருப்பார். 25ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். புரிஞ்சுட்டிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் அடுத்து விருச்சத்துக்கு வந்துடுவார். விருச்சத்துக்கு வந்த உடனே விருச்சத்தில் கொஞ்ச நாள் இருக்கார். அங்கேருந்து தனுசுக்கு திரும்ப பாயிறார். அப்போ தனுசில் அடுத்த சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். 22/12/2026 சுக்கிரன் அந்த இடத்துக்கு போயிடுறார். அப்போ சூரியன் மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அப்போ கார்த்திகை முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். கார்த்திகை முடிஞ்ச உடனே மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம்.
சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் தனுசுவில் இருந்து உங்கள் ராசியிலிருந்து, அதாவது குரு பகவான் அதிச்சார பயிற்சி முடிவடைந்து 21/12/2025 உங்கள் ராசியில் வந்து உட்காந்துறார் இல்லையா, அங்கேருந்து தனுசுவை பார்க்குறார். தனுசில் என்னென்ன கிரகம் இருக்குது? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அரசாங்கத்தால், அரசியலால் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அரசு கிரகம் என்று சூரியன், அதை குரு பார்க்க ஆரம்பிச்சிடார். இதுக்கு பேர் சிவராஜ்யம் சொல்லக்கூடியது. சிவராஜயோகம். சூரியனை குரு பார்த்தாலே சிவராஜயோகம். அடுத்து செவ்வாயை பார்க்குறார். அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சகோதர பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த செவ்வாயால் நல்ல ஒரு அந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய குரு பார்க்கறதுனால. அடுத்து சுக்கிரன் அதே மாதிரி தான், கலஸ்தரக்காரகன், உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அப்போ காதல் திருமணம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து குருவால் பார்க்கப்படும் பொழுது நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் பலப்படும், காதல் திருமணம் ஏற்படும், உறுதியாக ஏற்படும். நிச்சயமாக காதல் திருமணத்தால் மிகப்பெரிய முன்னேற்றம், சொத்து பத்தோட. இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த டிசம்பரில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மிதுன ராசிக்கு காதல் திருமணம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய சொத்துக்கள் சேரும், மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆக இது பொதுவான பலன். மிதுன ராசினரே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுக்கு என்ன காரியம் நடக்கப் போகுது, என்ன யோகங்கள் சரியாக நடக்கப் போகுது, நீங்கள் எடுத்த காரியம் எப்போ வெற்றி அடையும், இப்போ என்ன நடக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தியில் என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றத உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே சொல்லும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் தான் அதுக்கு காரணம். இது பொது பலன். கோடிக்கணக்கானவர் மிதுன ராசியில் இருப்பார், அதுக்கான பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையுமே உங்கள் தனிப்பட்ட லட்சியங்களை வெற்றி அடை செய்வது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான். புரிஞ்சுட்டிங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.